السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. الحمد لله رب العالمين والعاقبة للمتقين والصلاة والسلام على أفضل الأنبياء والمرسلين وعلى آله وصحابه وأزواجه وذرياته وأهل بيته وأتباعه أجمعين. أما بعد، فقد قال الله تعالى في القرآن العظيم وفي الفرقان الحميد: وقال ربكم ادعوني أستجب لكم إن الذين يستكبرون عن عبادتي سيدخلون جهنم داخرين. صدق الله العلي العظيم. عن أنس بن مالك رضي الله تعالى عنه قال: قال نبينا صلى الله عليه وسلم: لا يسأل أحدكم ربه حاجته كلها حتى يسأل ششع نعله إذا انقطع. وصدق رسول الله صلى الله عليه وسلم. எல்லா புகழும் புகழ்ச்சியும் ஏக இறைவனாகிய வல்லோன் அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலா ஒருவனுக்கே உரித்தாகட்டுமாக. அவனது இறுதி தூதர் ஹாத்தமுன் நபி முஹம்மதுன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதும் அன்னாரது வாழ்க்கை வழிமுறைகளை தங்களது வாழ்வின் எல்லா நிலைகளிலும் கடைபிடித்து வந்த உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபஉ தாபிஈன்கள், அக்தாபுகள், அவுலியாக்கள், நல்லோர்கள், நாதாக்கள், மேலும் உலகளாவிய முஸ்லிம்கள் குறிப்பாக இந்த ஜும்ஆவிற்கு வருகை தந்த இன்னும் வரவிருக்கின்ற நம் அனைவர்கள் மீதும் வல்லோன் அல்லாஹ்வின் அன்பும் அருளும் என்றென்றும் நிறைவாக உண்டாவதாக. ஆமீன். அன்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலா தன் புறத்திலிருந்து சில விஷயங்களை விதியாக, இயற்கை சார்ந்த நியதியாக அல்லாஹ் தன் புறத்திலிருந்து சில விஷயங்களை இந்த உலகத்தினுடைய அடியார்களுக்கு அல்லாஹ் சில விஷயங்களை நியமித்திருக்கின்றான். அதில் குறிப்பாக உலகத்தில் பிறந்துவிட்ட எந்த ஒரு மனிதராக இருந்தாலும் சரிதான், கண்டிப்பாக எல்லோருடைய வாழ்க்கையிலும் சிரமங்கள், கஷ்டங்கள், சிக்கல்கள் இல்லாத ஒரு மேல்மட்டமான வாழ்க்கை என்பது உலகத்தினுடைய யாருக்கும் கிடையாது. அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் யாருக்கும் கொடுக்கவில்லை, ஏற்படுத்தவில்லை என்பதுதான் அல்லாஹ் உலகத்தில் வைத்திருக்கக்கூடிய ஒரு யதார்த்தமான ஒரு சூழ்நிலை. இந்த அளவிற்கு என்று சொன்னால், இந்த உலகத்தினுடைய படைப்புகளில் ஆக சிறந்த படைப்பாக இருக்கக்கூடிய நபிமார்கள் உட்பட, இன்னும் சொல்ல போனால் எந்த நபிமார்கள் அல்லாஹ்விற்கு ஒருபோது மாறு செய்யவில்லையோ, பாவத்தின் கரைகளை படியவில்லையோ, அந்த நபிமார்கள் தான் அல்லாஹ்வினால் அதிகமான சோதனைகளுக்கும் நெருக்கடிகளுக்கும் உட்படுத்தப்பட்டவர்களாக வரலாறை நாம் பதிவு செய்து நாம் பார்த்திருக்க முடியும். உலகத்தை பொறுத்தவரை ஒரு இயல்பாக, இயற்கை நியதியாக எல்லோருடைய வாழ்க்கையிலும் சிரமங்கள் என்பது, நெருக்கடிகள் என்பது இருக்கத்தான் செய்யும் என்பதை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கடந்த கால வரலாற்றின் மூலமாகவும் நமது வாழ்வினுடைய யதார்த்தங்கள் மூலமாகவும் அல்லாஹ் நமக்கு காட்டித் தருவதை நம்மால் உணர முடியும். இதுபோன்ற நெருக்கடிகள் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஏன் கொடுக்கிறான்? அந்த நெருக்கடிகள் மூலமாக ஒரு அடியான் இறைவனை முழுமையாக உணர வேண்டும். அல்லது இறைவன் என்பால் அந்த அடியானுடைய சிந்தனைகள் முழுமையாக திரும்ப வேண்டும். திருமறை அதிகமான நபிமார்களுடைய வரலாறுகளை பேசும். வலகத் நாதானா நூஹுன், நபீனா நூஹ் அலைஹிஸ்ஸலாம் திட்டமாக நம்மை அழைத்தார்கள், உதவிக்கு அழைத்தார்கள். ஃபலநிஅமல் முஜீபூன், பதில் தருபவர்களில், பதில் கொடுப்பவர்கள் நாம் சிறந்தவர்கள், நல்லவர்கள் என்பதாக அல்லாஹ் சொல்லித் தருவான். வனஜ்ஜைனாஹு வஅஹ்லஹு மினல் கர்பில் அதீம், நபீனா நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அன்னவர்களையும் அவரது குடும்பத்தாரையும் கடும் சிரமங்களிலிருந்து நாம் அவரது வாழ்க்கையை மீட்டெடுத்தோம் என்பதாக அல்லாஹ் திருமறையில் பேசி தருவான்.
அதிகமான நபிமார்களுடைய வரலாறுகள். நபியின் அய்யூப் அலைஹிஸ்ஸலாம், அய்யூப இذ நாதா ரப்பஹு, நபியின் அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் அன்னவர்கள் தனது ரப்பை அழைத்த பொழுது நெருக்கடியின் சூழலில், கடுமையான சிரமமான ஒரு காலத்தில் நபியினா அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் உதவிக்காக தனது இறைவனை அழைத்த பொழுது, இப்படி குர்ஆன் நெடுகிலும் நபிமார்களுடைய வரலாறுகளை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சிரமங்களின் போது அல்லாஹ்வின்பால், சிரமங்களின் போது அல்லாஹ்விடத்தில் உதவி தேடியதாக திருமறை நமக்கு எல்லா நபிமார்களை வரலாறு நமக்கு பேசித் தரும். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் உலகத்தில் குறிப்பாக அவனை ஏற்றுக்கொண்ட அடியார்களுக்கு அல்லாஹ் கொடுத்திருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய உதவி உபகாரம் என்பது துஆ. இன்னைக்கெல்லாம் சிரமங்கள் வந்து அதை நம்ம ஒன்று புலம்புறோம். இல்லைன்னு சொன்னா அந்த சிரமத்தை யாரிடத்துல சொன்னா, யாரிடத்துல முறையிட்டா தீர்த்து வைப்பாங்க என்று தேடுறோம். ஆனால் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த உம்மத்தி முஹம்மதியாவிற்கு அடியார்களுக்கு அல்லாஹ் செய்திருக்கக்கூடிய மிகப்பெரிய உபகாரமாக அல்லாஹ் சொல்லி தருவான். எந்த சிரமத்திலும், எந்த ஒரு கஷ்டத்திலும், எந்த ஒரு நெருக்கடியிலும் அடியார்கள் என்னை உதவிக்கு அலையுங்கள், நான் உதவி செய்கிறேன். எந்த அளவிற்கு என்று சொன்னால் திருமறையினுடைய மிகப்பெரிய சூரத்துல் பக்ரா, அதில் ஒரு வசனம் அல்லாஹ் சொல்லி கூறுவான், وَإِذَا سَأَلَكَ عِبَادِي عَنِّي فَإِنِّي قَرِيبٌ. இந்த ஆயத்தினுடைய விளக்க உரையை எழுதுவார்கள், நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களிடம் ஒரு சஹாபி வர்றாங்க. வந்து அந்த சஹாபி நபிகள் பெருமானாரத்தில் கேட்கிறாங்க, யா ரசூலல்லாஹ், யா நபி அல்லாஹ், அல்லாஹ் எங்கு இருக்கின்றான்? நாங்கள் ரகசியமாக பேசக்கூடிய அளவிற்கு அல்லாஹ் நெருக்கமாக இருக்கின்றானா, அல்லது சப்தமிட்டு அழைக்கக்கூடிய அளவிற்கு அல்லாஹ் தூரத்தில் இருக்கின்றான்? நாங்கள் ரகசியமாக பேசும் அளவிற்கு அல்லாஹ் எங்களோடு நெருக்கமாக இருக்கின்றானா, அல்லது சப்தமிட்டு கூப்பிடக்கூடிய அளவிற்கு அல்லாஹ் தூரத்தில் இருக்கின்றானா என்கின்ற ஒரு சந்தேகத்தை, ஒரு கேள்வியை அண்ணன் பெருமானாரிடத்தில் ஒரு சஹாபி முன்வைக்கின்ற பொழுது, அப்பொழுதுதான் அல்லாஹ் இந்த ஆயத்தை இறக்கிறான். வஇதா ஸஅலக இபாதி, நபியே நாயகமே, எனது அடியார்கள் உங்களிடத்தில் என்னை குறித்து கேட்டால் நீங்க சொல்லுங்க, அன்னி ஃபஇன்னி கரீப். அல்லாஹ் ரெண்டு சத்தியம் பண்றாங்க. அல்லாஹ் அன்னி நிச்சயமாக நான், ஃபஇன்னி நிச்சயமாக நான், சொல்லுங்க கரீபுன். அந்த அடியானுக்கு மிக மிக சமீபத்தில் உதவி என்று தேவைப்படுகின்ற பொழுது, மனம் நெருக்கடிக்கு உள்ளாக்கப்படுகின்ற பொழுது, தேவையான நேரங்களில் என்னை அழைத்தால் கரீபுன், மிக மிக நெருக்கமாக. இந்த அளவிற்கு நமது பிடரணி நரம்புகளை விட நெருக்கமாக இருப்பதாக பல்வேறு வசனங்களில் அன்றைய பெருமானாருடைய வார்த்தைகளில் நமக்கு விளக்கம் கிடைக்கப்பெறும். அவ்வளவு தூரங்கள் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஒரு அடியானுடைய உதவிக்காக, ஒரு அடியானுடைய நெருக்கடிகளின் காலகட்டத்தில், சிரமங்களின் காலகட்டத்தில் உதவுவதாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கூறி தருவதாக திருமறை நமக்கு மிக அழகாக சான்று பகரும். திருமறையில் இன்னொரு வசனம், பிரபலியமான சூரா அர் ரஹ்மான். அதில் அல்லாஹ் சொல்லுவான், குல்ல யௌமின் ஹுவ ஃபீ ஷஅன், குல்ல யௌமின் ஹுவ ஃபீ ஷஅன். உங்களது இறைவன் எல்லா தினங்களிலும் ஒரு வேலையில் தான், ஒரு பணியில் தான் இருக்கின்றான். மனிதர்களாகி நம்மை பொறுத்த வரைக்கும் வேலை செஞ்சா ஓய்வு வேணும். அல்லாஹ்க்கு அது தேவையில்லை. குல்ல யௌமின் ஹுவ ஃபீ ஷஅன். அவன் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு பணிகளில் இருக்கின்றான். அவனுக்கு ஓய்வெல்லாம் தேவையில்லை, ஓய்வு கிடையாது. இந்த ஆயத்திற்கு விளக்கம் தரக்கூடிய அண்ணல் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் தபரானியுடைய ஹதீஸ், அபூ தர்தா ரலியல்லாஹு அறிவிக்கிறாங்க, அல்லாஹ் என்ன அலுவல்கள்ல இருக்கிறான், என்ன பணி அல்லாஹ் செய்து கொண்டு இருக்கிறான். மின் ஷஅனிஹி, அவனது பணிகளில் ஒன்று என்ன, ஐ யக்ஃபர தம்பஹு, அடியார்கள்
அவனிடத்தில் பிழை பொறுக்க தேடினால், பாவ மன்னிப்பை வேண்டினால் அவரது பிழைகளை மன்னிப்பதும், தனக்கு கஷ்டமாக இருக்கின்றது, சிரமமாக இருக்கின்றது, நெருக்கடியில் இருக்கின்றேன் என்று இந்த அடியானும் தனது நெருக்கடியை முறையிட்டால் அந்த நெருக்கடியை நீக்குவதும், அவன் செய்யக்கூடிய துஆவிற்கு பதிலளிப்பதும், இதுதான் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் செய்து கொண்டிருக்கக்கூடிய வேலை என்பதாக நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த ஆயத்திற்கு விளக்கமாக சொல்லித் தர்றாங்க. ஆக ஒரு அடியான் எப்பொழுது துஆ செய்வான், ஒரு அடியான் அல்லாஹ்விடத்தில் எப்பொழுது முறையிடுவான் என்று அல்லாஹ் காத்துக் கொண்டிருக்கின்றான், அல்லாஹ் எதிர்பார்த்து கொண்டிருக்கின்றான். ஆனால் சமூகத்தை பொறுத்தவரை, சமூகத்தினுடைய நெருக்கடிகள் மிகுந்த, பரபரப்பு மிகுந்த ஒரு வாழ்க்கையை பொறுத்தவரை தொழுகக்கூடிய அடியார்கள் மிக மிக குறைவு. அந்த தொழும் அடியார்கள் கூட ஃபர்தான தொழுகை முடிஞ்சிட்டா எந்திரிச்சு முதல்ல வெளியே போறதான் பார்க்கிறோம். ஃபர்தான தொழுகை 4 ரக்காத்தும் 3 ரக்காத்தும் முடிந்து விட்டதா முதல்ல கிளம்பி வெளியில போயிடும், இதுதான் பார்க்கிறோம். மார்க்கம் நமக்கு சொல்லி தருகின்றது, அத்துஆஹு ஹுவல் இபாதா. எப்படி தொழுகை என்பது ஒரு வணக்கமோ, நோன்பு என்பது ஒரு வணக்கமோ, ஹஜ் என்பது ஒரு வணக்கமோ, அதுபோன்று நபிகள் பெருமான் சொல்லி தர்றாங்க, அத்துஆஹு ஹுவல் இபாதா. ஒரு அடியான் துஆ செய்வதும் மார்க்கத்தின் பார்வையில் வணக்கம்தான். ஒரு அடியான் தனது தேவைகளை கேட்பதும், தனது சிரமங்களை நீக்கச் சொல்வதும், தனக்குண்டான நோயை போக்க சொல்வதும், அல்லாஹ்விடத்தில் முறையிடுவது, இதுவும் மார்க்கத்தில் பார்வையில் ஒரு இபாதத். தொழுகையை போன்று, நோன்பை போன்று, ஜகாத்தை போன்று துஆ செய்வதும் ஒரு இபாதத் என்பதாக நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உம்மத்திற்கு அழகாக சொல்லித் தருவார்கள். அன்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, துஆ, இறைஞ்சுதல், பிரார்த்தித்தல் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த உம்மத்திற்கு கொடுத்திருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஆயுதம், கவசம். எனவேதான் நபிமார்களுடைய வாழ்க்கையை நாம் எல்லா சூழ்நிலைகளையும் புரட்டி பார்க்கலாம். எந்த ஒரு நெருக்கடியிலும், எந்த ஒரு சந்தர்ப்பத்திலும் முதலாக அவர் முறையிடுவது இருகரம் ஏந்தி அல்லாஹ்விடத்தில், யா அல்லாஹ், நான் இந்த சிரமத்தில் இருக்கின்றேன், யா அல்லாஹ், இப்பேற்பட்ட சிரமத்தை சமுதாயத்திற்கு சூழ்ந்துள்ளது, நீக்கிவிடு என்று முறையிடக்கூடிய அனுபவங்களை, முறையிடக்கூடிய வரலாறுகளை நமக்கு நபிமார்கள் கற்றுத் தந்திருக்கின்றார்கள். நமக்கெல்லாம் தெரியும், பத்ருடைய யுத்தம் இஸ்லாத்தினுடைய முதல் போர். அன்றைய மக்கத்து அரபிகளுக்கு போரை குறித்துண்டான எந்த ஒரு முன் அனுபவமும் கிடையாது, எந்த முன் அனுபவமும் கிடையாது. போர்க்களத்திற்கு சூழ்ச்சிகளால் திடீரென கொண்டு வரப்பட்டவர்கள். போர் செய்ய வேண்டிய ஒரு சூழல் மூண்டு விட்டது. போர் செய்வதற்கு முந்திய நாள் இரவு, போர் செய்வதற்கு முந்திய நாள் இரவு. ஹதீஸ்கள் புகாரி போன்ற எல்லா கிரந்தங்களையும் பதிவு செய்வார்கள். நிறைய சஹாபாக்கள் வாயிலாக இந்த ஹதீஸ் அறிவிப்பு செய்யப்படும். நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முந்திய நாள் இரவு தனக்கென அமைக்கப்பட்ட கூடாரத்திற்குள்ளாக சென்றார்கள். சென்ற நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் துஆவில் அமர்ந்து விட்டார்கள். குறிப்பாக அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு சொல்லி தருவாங்க, மா சமிஅனா மின்னா ஷித்தன் அன்ஷது ஹக்கல் லஹு அஷத்து மின்னா ஷித்தத்தன் மின் முஹம்மதின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யௌம பத்ர். நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பத்ருடைய யுத்தத்தின் சமயத்தில் அனுபவித்த சிரமத்தை போன்று, ஒரு நெருக்கடியை போன்று நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வாழ்வின் எந்த சூழ்நிலையிலும் அதுபோன்று ஒரு சிரமத்தை எதிர்கொண்டதை நாங்கள் பார்க்கவில்லை. அப்பேற்பட்ட சிரமம். காரணம், நமக்கு வரலாறுகள் தெரியும். எதிராளிகள் எப்படி, எதிராளிகளுடைய படைகள் எப்படி, எதிராளிகளுடைய போர் கவசங்கள் எப்படி, மறுபுறம் இஸ்லாமியர்களுடைய அனுபவங்கள் எப்படி, அவர்கள் எத்துணை நபர்கள். ஒரு மிகப்பெரிய சிரமத்திற்கு மத்தியில் சூழப்பட்ட ஒரு போர்.
நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் அன்றைய இரவில் குறிப்பாக தஹஜ்ஜுதுடைய நேரத்தில் நபிகள் பெருமானார் அல்லாஹ்விடத்தில் இப்படி மனமுருக பிரார்த்தித்ததாக வரலாறு பேசும். அல்லாஹும்ம அன்ஜிஸ்னி மா வஅத்தனி, இறைவா எந்த வெற்றியை நீ எனக்கு வாக்களித்திருந்தாயோ அந்த வெற்றியை உறுதியாக கொடுத்து விடு. அல்லாஹும்ம ஆத்தி மா வஅத்தனி, இறைவா நீ எந்த வாக்குறுதி எனக்கு கொடுத்திருந்தாயோ அதை நிறைவேற்றி தந்து விடு என்று கேட்டு நபிகள் பெருமானார் அடுத்து கேட்கின்றார்கள், அல்லாஹும்ம இன் துஹ்ரிக ஹாதிஹில் இஸாபத்து மின் அஹ்லில் இஸ்லாம் லா துஅபது ஃபில் அர்த், இறைவா நீ எனக்கு கொடுத்த அந்த வெற்றியை அந்த வாக்குறுதியை நிறைவேற்றி தந்துவிடு. அப்படி இல்லை எனில் ஒருவேளை மாற்றமாக நடைபெறும் என்று சொன்னால் இனிமேல் இந்த உலகத்தில் உன்னை வணங்குவதற்கு வேறு யாருமே கிடையாது என்கின்ற ஒரு சூழ்நிலை உருவாகிவிடும். இந்த 313 பேர் அழிந்து வஃபாத் ஆயிட்டாங்க, மௌத் ஆயிட்டாங்கன்னு சொன்னா இறைவா லா துஅபது ஃபில் அர்த், இனிமேல் இந்த பூமியில் உன்னை வணங்குவதற்கு ஒருவர் கூட கிடையாது என்கின்ற ஒரு சூழல் உருவாகிவிடும். ரப்பே, எனவே எனக்கு நீ கொடுத்த அந்த வாக்குறுதியை அந்த வெற்றியை நீ எனக்கு நிறைவேற்றி தந்துவிடு. நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் அந்த கூடாரத்தில் அமர்ந்து துஆவின் மூலமாக அழுது பிரார்த்தித்த வரலாறு நம்மால் காண முடியும். நபிகள் பெருமானாருடைய இந்த வார்த்தைகளுக்கு மேல் செவியிட முடியாத, கேட்பதற்கு முடியாத அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு உடனே எழுந்து வர்றாங்க. எழுந்து வந்த அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு தனது மேனியில் இருந்த ஒரு துண்டை எடுத்து அண்ணன் பெருமானாரிடத்தில் போர்த்தி அண்ணன் பெருமானாருடைய நெஞ்சோடு அணைத்துக் கொண்டார்கள். நாயகத்தினுடைய நெஞ்சோடு அணைத்துக் கொள்கின்றார்கள். அணைத்துக் கொண்ட அபூபக்கர் ரலியல்லாஹு இப்படி சொல்லுவாங்க, ஆறுதலா யா நபியல்லாஹ், யா நபியல்லாஹ் கஃபாக மின்னா ஷித்தத்துக ரப்புக், நபியே இந்த முறையிடுதல் போதும், இதுக்கு மேல் நீங்க கேட்காதீங்க. இந்த முறையிடுதல், இந்த கெஞ்சுதல் போதும் நாயகமே, இதற்கு மேல் நீங்கள் கேட்க வேண்டாம். ஃபஇன்னஹு சயன்ஜிஸு லக, நிச்சயமாக இந்த பிரார்த்தனைக்கு அல்லாஹ் பதில் தருவான், வெற்றியை தருவான் நாயகமே, இதற்கு மேல் நீங்க கேட்காதீங்க. அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அண்ணன் பெருமானாருடைய பின்னால் இருந்து நெஞ்சை கட்டிக்கொண்டு அபூபக்கர் ரலியல்லாஹு அழுவாங்க. வரலாறு பேசும். இறுதியில் அண்ணன் பெருமானாருடைய துஆ அங்கீகரிக்கப்படும். நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் ஃபஜ்ருக்கு முன்பாக அந்த கூடாரத்திலிருந்து வெளியே வருவார்கள். எப்படி தெரியுமா? அல்லாஹ்வின் வாக்குறுதியை பெற்றவர்களாக. சயுஹ்ஸமுல் ஜம்உ வ யுவல்லூன துபுர், சயுஹ்ஸமுல் ஜம்உ, கண்டிப்பாக ஒரு கூட்டம் தோற்கடிக்கப்பட்டு புறமுதுகிட்டு ஓடுவார்கள் என்ற வாக்குறுதியை அல்லாஹ் கொடுத்ததின் பின்னணியில் நபிகள் பெருமானார் சந்தோஷமாக அந்த கூடாரத்திலிருந்து வெளியில் வந்ததாக நமக்கு வரலாறு சொல்லித் தருவார்கள். இமாம் அல்லாமா புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, அல்லாமா புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி இந்த நிகழ்வை பேசிய பிறகு இந்த நிகழ்வின் பின்னணியில் நமக்கு ஒரு விஷயத்தை சொல்ல வர்றாங்க. அதாவது நபிகள் பெருமானார் மனம் தளர்ந்ததை போன்று, வேற வழியே இல்லை என்றதை போன்று அல்லாஹ்விடத்தில் கேட்பதாகவும், சையதுனா அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு ஈமானில் கொஞ்சம் வலிமையாக இருந்து அண்ணன் பெருமானாருக்கு ஆறுதல் கொடுத்ததை போன்று நமக்கு தெரியுது. வெளியில் அப்படிதான் ரசூலுல்லாஹ் மனம் தோன்றிட்டாங்க. அண்ணன் பெருமானார ஈமானி வலிமை பெற்ற அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு ஆறுதல் கூறியதை போன்று நமக்கு தெரிய வருது. அல்லாஹ் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அதற்கு விளக்கம் தரக்கூடிய அல்லாஹ் இப்னு ஹஜர் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி இந்த ஹதீஸுக்கு எழுதி தருவாங்க. ஏன் நபிகள் பெருமான் அந்த துஆ கேட்டாங்க தெரியுமா? ஷஃபகத்திஹி அலா அஸ்ஹாபிஹி, தனது தோழர்கள் மீது இரக்கம் கொண்டதினால், தனது தோழர்கள் மீது இரக்கம் கொண்டு அந்த துஆவை கேட்டாங்க. இரண்டாவது வ தக்வியத குலூபுஹும், தோழர்களுக்கு ஒரு தக்வா, ஒரு இறைச்சத்தை கொடுக்கணும். மூன்றாவது சொல்றாங்க ஃபபாலக ஃபி தவஜ்ஜுஹி வத்துஆ, ஃபபாலக ஃபி தவஜ்ஜுஹி வத்துஆ, சமுதாயம் தனக்கு ஏற்படக்கூடிய எல்லா நெருக்கடிகளிலும் அல்லாஹ்வின்பால் இப்படித்தான் துஆவை கொண்டு மீள வேண்டும் என்கின்ற ஒரு பாடத்தை ஏற்படுத்தணும். எனவே தான் ரசூலுல்லாஹ் துஆ செஞ்சாங்க. தவிர ரசூலுல்லாஹ் அவநம்பிக்கைலாம் இல்லை. நாம தோத்துருவோம், இது நம்ம கருத்து முடிஞ்சு ரசூலுல்லாஹ் அந்த அவநம்பிக்கைலாம் இல்லை. சமுதாயத்திற்கு ஒரு பாடத்தை சொல்லணும்.
எந்த நெருக்கடியிலும் மனம் துவண்டு விடாதீர்கள், அல்லாஹ்விடத்தில் துஆவை கொண்டு நீங்கள் திரும்புங்கள் என்கின்ற ஒரு பாடத்தை தருவதற்குத்தான் நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் பத்ருக்கு முந்தைய இரவில், இவ்வளவு நெருக்கடிகள் மிகுந்த ஒரு இரவில் நபிகள் பெருமானார் இப்படிப்பட்ட துஆவை மேற்கொண்டார்கள் என்பதாக இந்த ஹதீஸிற்கு விளக்கம் எழுதக்கூடிய அல்லாமா இப்னு ஹஜர் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி நமக்கு சொல்லி தருவாங்க. அன்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, கண்டிப்பாக சமுதாயம், அதிலும் குறிப்பாக இஸ்லாமியர்கள், அல்லாஹ் மீது நம்பிக்கை கொண்டவர்கள் வாழும் காலம் முழுக்க நிறைய சோதனைகளை, நிறைய நெருக்கடிகளை எதிர்கொள்ளத்தான் வேண்டும். அப்படி அந்த நெருக்கடிகளை எதிர்கொள்கின்ற பொழுது மனம் துவண்டு விடக்கூடாது. அதிலும் குறிப்பாக நாம் வாழக்கூடிய இந்த நூற்றாண்டு, அதிலும் குறிப்பாக அரசியல் நெருக்கடிகள், சூழ்ச்சிகள் நிறைந்து மிகுத்துவிட்ட ஒரு சூழலில் நமக்கெல்லாம் தெரியும், ஒரு 6-7 மாதங்களுக்கு முன்பாக வக்ஃபின் சட்டம் மாற்றப்பட்டது. வக்ஃபுடைய சட்டத்தை மாற்றினாங்க. மிகப்பெரிய எதிர்ப்புகள் கிளம்பியது. உடனே நாங்கள் ஒரு சட்டத்துறை அமைக்கிறோம், நீங்க எல்லாம் அதுக்கு வாக்களிங்கன்னு சொன்னாங்க. நாமும் நம்பி வாக்களித்தோம். கிட்டத்தட்ட 3.5 கோடிகளுக்கு மேலாக வாக்குகள் பதிவானது. ஆனா பத்திரிகையில் வந்தது வெறும் 1.25 கோடி. 3.5 கோடிக்கு மேல் வாக்களித்து பத்திரிகையில் வந்தது வெறும் 1.25 கோடி. சரி, இத்தனை வாக்குகளை பெற்ற பிறகு பாராளுமன்றத்துடைய ஒரு குழுவுக்கு நாங்கள் இதை மாற்றுறோம்னாங்க. அந்த குழுவுக்கு மாற்றப்பட்டது. கடைசியில் என்ன நடந்தது? இந்த வாரத்தில் மீண்டும் வக்ஃபிற்கு எதிரான ஒரு சட்டத்தையே நடுவண் அரசு மீண்டும் கொண்டு வர துடிக்கின்றது. காரணம் இந்தியாவிலேயே 3வது பொருளாதாரத்தை கொண்டிருக்கக்கூடிய, அரசு சாராத 3வது மிகப்பெரிய பொருளாதாரத்தை கொண்டிருக்கக்கூடிய ஒரு இடம் இந்த வக்ஃபுடைய இடம், இந்த வக்ஃபு சொத்துக்கள். எனவே அதனை எப்படியேனும் கையகப்படுத்த வேண்டும் என்கின்ற ஒரு முனைப்பிற்கு இன்றைய நடுவண் அரசு, ஆளும் அரசு, பாசிச அரசு மிகப்பெரிய ஒரு திட்டத்தை தீட்டி அதற்குண்டான செயல்பாடு துவங்கி இருக்குது. அந்த பாராளுமன்ற கூட்டுக்குழுவில் நமக்கு ஆதரவாக இருக்கக்கூடிய சில அமைச்சர்கள் இன்னைக்கு மேல்முறையீடுக்கு போயிருக்கிறாங்க உயர் நீதிமன்றத்தில். இன்னைக்கு உயர் நீதிமன்றத்தில் யார் நீதிபதியாக இருக்கிறா, எப்படிப்பட்ட தீர்ப்பு நமக்கு முதலே தெரியுது. காரணம், சமீபத்திய ஆண்டுகளாக பல்வேறு வழக்குகளில் எப்படிப்பட்ட தீர்ப்புகள் இஸ்லாமியர்களுக்கு எதிராக தரப்படுகின்றது கண்கூடா பார்த்துக்கிட்டு தான் இருக்கும். இன்னைக்கு வக்ஃப் அது போன்ற ஒரு நெருக்கடியில் தான் இன்னைக்கு கொண்டு வந்து நிறுத்தப்பட்டிருக்கு. சமுதாயத்தை பொறுத்தவரை அரசியல் பலம் தேவை, அதிகார பலம் தேவை, எல்லாம் தேவைதான், மறுப்பதற்கல்ல. ஆனால் அதற்கு முன்பாக ஈமானிய பலம் தேவை, அல்லாஹின் உதவி தேவை. இன்னைக்கு சமுதாயத்தில் நிறைய பேர் அதில் பின்தங்கி இருக்கிறோம். எதை எடுத்தாலும் போராட்டத்துக்கும் ஆர்ப்பாட்டத்துக்கும் உடனே ஆள் சேர்க்கிறோம். ஆனால் முதலாக முறையிட வேண்டிய அல்லாஹ்விடத்தில் முறையிடுவதற்கு இன்றைய சமுதாயம் தயங்கிக் கொண்டிருக்கின்றது. நமது முடிவுகள் அல்ஹம்துலில்லாஹ் மறுப்பதற்கல்ல, கண்டிப்பாக எல்லா ரீதியிலும் பலம் வேண்டும். அரசியல் பலம், அதிகார பலம் கண்டிப்பாக தேவை, மறுப்பதற்கல்ல. ஆனால் அதற்கு முன்பாக இறைவனின் பலம், ஈமானிய பலம் வேண்டும். யா அல்லாஹ், எங்களால் முடிந்த அளவு நாங்கள் போராடி இருக்கின்றோம், இதை மீட்டி தந்துவிடு என்று அல்லாஹ்விடத்தில் முறையிடுவதற்கு இந்த சமுதாயம் முன்வர வேண்டும். காலத்தின் கஷ்டங்கள் இன்னைக்கு நாம ஆன்மீக அளவுல, இறைவன் நெருக்கத்தின் அளவுல பின்தங்கித்தான் இருக்கின்றோம். கண்டிப்பாக வெட்கத்தோடு ஒப்புக்கொள்ள வேண்டும். இன்னைக்கு வக்ஃப் மட்டுமல்ல, சமீபத்திய ஆண்டுகளாக வடநாடுகளில், வட மாநிலங்களில் இறை இல்லங்கள் சூறையாடப்பட்டு வந்ததை நாம் கண்கொண்டு வந்தோம். சமீபத்திய காலங்களாக தமிழகத்திலும் இறை இல்லங்களும் தர்காக்களும் குறிவைக்கப்படுவதை, அது மாற்றாருடைய சொத்தாக பறிக்கப்படுவதை நாம் கண்கூடாக கண்டு கொண்டு இருக்கிறோம். ஒரு 2 வாரங்களாக மதுரையில் திருப்பரங்குன்ற மலை, சிக்கந்தர்பாவ மலை, அதாவது இன்னைக்கு சமுதாயத்தில் இஸ்லாமிய வெறுப்பு அப்படிங்கிற பேர் நிறைய தர்காக்களை நிறைய பேர் இன்னைக்கு தவறா கண்ணோட பார்க்கிறோம். ஒன்று நினைச்சுக்காங்க, தர்காக்கள் மட்டுமல்ல, இஸ்லாமியர்கள் வாழ்ந்ததற்கு உண்டான அடையாள சின்னங்கள் அவை.
வெறும் தர்காவை பார்க்காதீங்க, தவறுன்னு சொல்லல. இஸ்லாமியர்கள் வாழ்ந்ததற்கும் ஆழ்ந்ததற்கும் உண்டான அடையாளம் அவை. சிக்கந்தர் பாபா யாருங்க? வரலாறு தெரியும். வெறும் ஒரு தர்கா இல்ல, யாரா ஜியாரத் பண்ணிட்டு போறது. நம் முன்னோர்கள் வாழ்ந்தார்கள், ஆழ்ந்தார்கள், ஆழ்ந்த ஒரு பரம்பரை தான் அந்த சிக்கந்தர் பாபா வரலாறை தொடக்க பார்க்கிறான். யார் அந்த சிக்கந்தர் பாபா? ஜித்தாவின் ஆளுநராக இருந்தவர். ஜித்தாவின் ஆளுநர் இஸ்லாத்தை பரப்புவதற்காக ஏர்வாடி இப்ராஹிம் பாஷா அவங்களோட சேர்ந்து மதீனாவிலிருந்து இந்தியாவுக்கு வந்தாங்க. இந்தியாவுக்கு வருகை தர்றாங்க. நமக்கு தெரியும், இந்தியா சுதந்திரத்திற்கு முன்பாக பல குருக்களாக சேர்ந்ததுதான் இந்தியாங்கிற ஒரு நாடு. அப்போ மதுரையில பாண்டிய மன்னர் ஆண்டு வர்றாங்க. அவங்களுக்கு மத்தியில நிறைய குழுக்கள் பிரச்சனை. மதீனாவில் வந்திருக்கக்கூடிய இப்ராஹிம் பாதுஷா, சிக்கந்தர் பாஷா 2 பேர்கிட்ட போய் அந்த மக்கள் முறையிடுறாங்க. இது போன்று எங்களை ஆளக்கூடிய பாண்டிய மன்னர்களுக்கு மத்தியில் நிறைய பிரச்சனை இருக்குது, அதை கொஞ்சம் தீர்த்து வைங்க. அதான் இப்ராஹிம் பாஷா சிக்கந்தர் பாஷா சொல்லி அனுப்புறாங்க, நீங்க போங்க, போய் அந்த மக்களுக்கு மத்தியில் ஒற்றுமை ஏற்படுத்துங்க, இஸ்லாத்தை எடுத்து சொல்லுங்க. அப்படி மதுரைக்கு வந்தவர்தான் இன்றைய சிக்கந்தர் பாஷா. இஸ்லாத்தை எடுத்து சொல்றாங்க. அங்க ஒரு போர் நடைபெறுகின்றது. போர் செய்ய வேண்டிய ஒரு சூழல் ஏற்படுது. அங்கு பாண்டிய மன்னர் கொல்லப்படுகின்றார். அதற்கு பிறகு மதுரையின் ஆளுநராக 1195 முதல் 1207 வரைக்கும் ஆண்டவர் தான் சிக்கந்தர் பாஷா. யாரோ இங்கிருந்து வந்தாரு, ஏதோ ஒரு அவுலியான்னு சொல்லிட்டு போறாங்க. இந்த மண்ணின் வீரர்கள் வாழ்ந்தவர்கள் மட்டுமல்ல, ஆண்டவர்கள். மதுரையை 1195 முதல் 1207 வரைக்கும் ஆண்டவர் சிக்கந்தர் பாஷா. அப்பொழுதுதான் மலையில அவர் ஆன்மீகத்தின் நாட்டம் கொண்டவர். அவர் தொழுவதற்காக ஒரு பள்ளி ஏற்படுத்துறார். இன்னைக்கு அதுதான் இன்னைக்கு பிரச்சனைக்கு ஆக்கப்பட்டிருக்கு. இஸ்லாமியர்கள் வாழ்ந்தார்கள் என்பதல்ல, ஆண்டிருக்கின்றார்கள். சுதந்திரத்திற்கு முந்தைய இந்தியாவை ஆண்டவர்கள். அந்த வரலாறு இருக்கக்கூடாது. துலுக்க இங்கிருந்தா வந்தவன் அப்ப இந்த தடயங்கள் அழிக்கணும். அதுக்குத்தான் இந்த நடந்துகிட்டு இருக்குது. அன்பிற்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே, கண்டிப்பாக நமக்கு எல்லா ரீதியிலும் போராட்டங்களை முன்னெடுக்க வேண்டும். அதைவிட மிக மிக குறிப்பாக இறைவனிடத்தில் குறிப்பாக கையேந்த வேண்டும். இறைவா, எங்களை சூழ்ந்திருக்கக்கூடிய இந்த ஆபத்தில் இருந்து, எங்களை பீடித்திருக்கக்கூடிய இந்த சிரமங்களில் இருந்து ரப்பே, இந்த இந்தியாவை பாதுகாத்து விடு என்று கேட்க வேண்டிய கடமை ஒவ்வொரு முஸ்லிமிற்கும் உண்டு. நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் இப்படி சொல்லி தருவார்கள், லா யஸ்அலு அஹதுக்கும் ரப்பஹு ஹாஜத்துஹு குல்லுஹா. உங்களில் ஒவ்வொருவரும் தனது இறைவனிடத்தில் தனக்குண்டான எல்லா தேவைகளையும் கேட்கட்டும். தனக்குண்டான எல்லா தேவைகளையும் கேட்கட்டும். எந்த அளவிற்கு தெரியுமா? ஹத்தா யுஸ்அலு அன் ஷிஷ்இ நஅலிஹி இதன் கதஅ. நபிகள் பெருமானார் வார்த்தை, உன் செருப்பின் வார் அறுந்து விட்டால் அல்லாஹ் கிட்ட கேளு. எங்க செருப்புடைய வாறு அறுந்தா தூக்கி போட்டு போயிருவோம், முடியல தச்சிட்டு போயிருவோம். ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, உங்களுக்கு இறைவனின் நெருக்கம், இறைவனிடத்தில் துஆ எவ்வளவு தேவை தெரியுமா? செருப்பின் வார் அறுந்தாலும் அல்லாஹ் கிட்ட கேளு. இஸ்லாம் கட்டு தருது. நாம நினைக்கிறோம் செருப்புடைய வார் தானே, சின்ன விஷயம் தானே, நாம சரி செஞ்சுக்க மாட்டோமா? அல்லாஹின் உதவி இல்லாமல் ஒருபோதும் முடியாது. ஒரு செருப்பின் வாரை சரி செய்யவே துஆ வேண்டும் என்றால், ஒரு சமுதாயத்தை சரி செய்ய, ஒரு சமுதாயத்தின் வாழ்க்கையை சரி செய்ய, அன்பிற்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே, துஆ இந்த உம்மத்திற்கு அல்லாஹ் கொடுத்த ஒரு மிகப்பெரிய பாக்கியம். இன்னும் சொல்ல போனால் இமாம்கள் சொல்வார்கள், ஆயுதம். அது வாள் மட்டுமல்ல, கத்திகள் மட்டுமல்ல, துஆ இந்த உம்மத்திற்கு அல்லாஹ் கொடுத்த மிகப்பெரிய ஆயுதம். எப்பேற்பட்ட எதிரியும் இல்லாமல் ஆக்கிவிடும். எனவே சமுதாயத்திற்கு இன்று மிக மிக அவசிய தேவை, ஆர்ப்பாட்டங்களை விட, போராட்டங்களை விட அல்லாஹின் உதவி, குறிப்பாக துஆவை கொண்டு அல்லாஹை நெருங்குதல் மிக மிக அவசிய தேவை. அல்லாஹ்விடத்தில் எல்லா தேவைகளையும் முறையிட்டு பெறக்கூடிய நல்ல ஈமான்தாரிகளாக அல்லாஹ் உங்களையும் என்னை வாழச் செய்தல் புரிவானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வ பரகாத்துஹு.